தர்ஷினி, சக்திக்கு போன் கிடைச்சிருச்சா இல்லையாடி? இல்ல பத்தா, அவங்களுக்கு லைனே போக மாட்டேங்குது. என்னடி இல்லங்கிற? தர்ஷன் நேத்து பேசி அமிச்சானே, அதுவும் அவங்க பாக்கலையா? இல்ல பத்தா, அங்க போய் அவங்க தனியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்மளே அமுச்சு விட்டோம். இப்ப நம்மளே ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணா ஏதோ நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்காதா பத்தா? அதெல்லாம் சரிதான்டி. பூசை நடத்துறாங்கல்ல, அதுல அவங்களும் கலந்துகிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்துக்கலன்னா அதுங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு மனசு உறுத்துக்கிட்டே இருக்குடி. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்ல. நம்ம நினைக்காததுக்கு மேல பல விஷயம் நடக்குது. அதெல்லாம் தான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டேன். நான் தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அவன் வேண்டான்னு போயிட்டான். அப்புறம் அவன் என்ன தேடி வந்தப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. கல்யாணமே நடக்காம போயிடும்னு நினைக்கும் போது கடவுள் அதை நடத்தி கொடுத்துட்டாரு. நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா இருக்கானா அது எனக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல தர்ஷன் ஏதோ ஒரு வேலைக்கு முயற்சி பண்றான். நாளைக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாமே நம்ம நம்பிக்கையில தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நாம நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும். அம்மா, அம்மா, அம்மா உள்ள வாம்மா. வாங்கடி. என்னப்பா? ஏம்மா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. தேவையான எல்லாத்தையும் பூசாரி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு. என்ன இதான் லிஸ்ட். ரேணுகா, இந்தா லிஸ்ட் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. எப்ப வந்து லிஸ்ட தர்றிய? ஏன் நேத்தே கொடுத்தா என்ன இந்த லிஸ்ட? ஏன் இப்ப லிஸ்ட் கொடுத்தா என்ன எல்லாம் கெட்டு போச்சா? ஏம்மா நிறைய நேரம் இருக்குல்ல, அப்புறம் என்ன, போய் வாங்கிட்டு வா. இப்படி எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? என்ன குறை கண்டுபிடிக்கிறாங்க? ஏன் கொடுக்குற ஆளு நேத்தே கொடுக்க வேண்டியதானே? வேலை பாக்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சோத்தை வடிங்கன்னா உடனே சோறு வடிஞ்சிருமா? எடுத்து வச்சு வடிக்க வேண்டாமா? நேரம் கொடுக்க வேண்டாமா எல்லாத்துக்கும்? ஏம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எல்லா நேரமும் எல்லாம் சரியா இருக்காதுல்ல, கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவிய. நாங்க தானே எல்லாத்தையும் வாங்கி வச்சு அது வேற எல்லாத்தையும் ரெடி பண்ண. சரி அதெல்லாம் விடுங்களேன். இப்ப யார் வராங்க, என்ன பூஜை பண்ண போறீங்க, அது முதல்ல சொல்லுங்க. ஓ, அவர் ஒரு கேரள பணிக்கிறானே. ஓ, ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டுலலாம் ஆளுங்களே கிடைக்கலையா? சரியில்லையே, ஏன் கொஞ்ச நாளா கேரளால இருந்து ஆளுங்களா இருக்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாதா? எல்லாம் வித்தியாசமா இருக்கே, என்ன பிரச்சனை? ஏய் கொஞ்சம் நிறுத்துப்பா. யார் வந்து நடத்தினா இப்ப என்ன? உனக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை, சங்கடம் எல்லாமே சரியா போயிடும். சரியா? அதனாலதான் அண்ணன் இதெல்லாம் பண்ண சொல்றாங்க. யார் விட்டு சங்கடம் சரியாகும், குறை தீரும்? ஏம்மா, உங்களோட சங்கடம் தான்மா. எல்லாம் தீர்ந்து போவேன், எல்லாம் சரியாயிடும். வேற ஒன்றும் கிடையாது. ஐயோப்பா, எங்க சங்கடத்தை நாங்க பாத்துக்கிறோம். இதோ கடவுள் இருக்காங்க, நாங்க கடவுளை நம்பிக்கிறோம். எதுக்கு வாரம் வாரம் ஒரு பூஜை நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. இப்ப எதுக்கு இது நடத்தணுமா? கதவை தட்டினா மட்டும்தான் திறக்கேன். இப்போ நான் வெளியே நிற்கிறேன், நீ உள்ளே இருக்கிற. தட்டாமலுன்னா எப்படி கதவு திறக்கேன்? கதவை தட்டணும், அப்பதான் திறக்கேன். உங்களால முடிஞ்சதை செய்யுங்கம்மா. எப்பா ஞானா, அந்த லிஸ்ட்டை கொண்டா. இந்தாம்மா ரேணுகா, இந்த லிஸ்ட் எப்படி? இதில் உள்ளதெல்லாம் வாங்கி வச்சுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. தாயே, நீ விளக்க கொடுக்க வந்துடாத. விளக்க மாட்டேன் மனசுல வாழ வைக்காது. வயசாக ஆக இந்த வீட்டுல நிறைய பேர் நிறைய சொல்றாங்களே, அதுவும் ரொம்ப கருத்தா வேற பேசுறாங்களே. ஆமா, எங்களுக்கு வயசான பிறகு தத்துவம் கொட்டுது. சில இது இருக்கு பிஞ்சில கொளுத்ததுங்க.
நடக்க முடியாம புஷு புஷுன்னு அலையிறதுக்கெல்லாம் எப்படி இந்த வயசுல இவ்வளவு தத்துவம் கொட்டுது? யார சொல்றீங்க இப்போ? ஏமா வாய வளர்க்காதேம்மா, போய் வேலையை பாருங்க போங்க. ஆமா, அந்த சக்தி பயில ஜனனி வர்றாங்களா இல்லையா? அவங்க ஃபோன் போல. ஃபோன் போச்சுன்னா பாருங்க, இல்லைன்னா நம்மளே நடத்திடுவோம். அவங்களுக்கு சேர்த்து நம்மளே வேண்டிக்கிறோம். எது எது ஜனனிகாண்டி நீங்க வேண்டிக்க போறீங்க? சரிதா சரிதா. ஏமா இந்த குடும்பத்துக்காக வேண்டிக்கிறோமா? அவங்க 2 பேரும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தானே. ஏற்பாடு பண்ணுங்கம்மா, போங்கம்மா வேலையை பாருங்க போங்க. சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏற்கனவே போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம அந்த வேலையை பார்த்தோம்னா மேற்கொண்டு பிரச்சனை ஆயிரும் சார். ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க சார், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். வாட் 2 days-ஆ? யோ என்ன விளையாடுறியா நீ? உன்னை நம்பி எவ்வளவு நாள் இங்க உட்காந்துட்டு இருக்கிறது? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு இங்க முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் கொடைக்கானலை விட்டு கிளம்பணும். ஐ கான்ட் ஸ்டே ஹியர் ஃபார் எவர் மேன். சார் இல்ல சார், ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கங்க சார், அதுக்குள்ளாட்டி நம்ம எப்படியாவது வேலையை இத முடிச்சிடலாம். பாரு, நோ 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 எக்ஸ்கியூசஸ், நோ எக்ஸ்கியூசஸ். எவ்வளவு வேலை கொடுத்துருக்க உனக்கு, இத பண்ணு நீ. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு, போ. ஓகே சார், சர்ச்சிங்கில் தான் சார் இருக்கு. ஆமாம் சார்.